இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில தினந்தோறும் ரஷ்யா ட்ரோன்கள அதிக அளவுல லான்ச் பண்றாங்க. உக்ரைனுக்குள்ள வேவ் பை வேவா இதனால இழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதே போல 19 ஏப்ரலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாலை உக்ரைனோட நேரப்படி 18 ஏப்ரல் சாயங்காலத்திலிருந்து மொத்தம் 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மொத்தம் 87 அப்படிங்கிறத சொல்றாங்க. இது டைம் வேரியேஷன்ல டைம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா வேவ் பை வேவா வரதுனால அதிகாலை இந்த நைட் நேரத்தில நடக்கக்கூடிய தாக்குதல மட்டும் எடுத்து பிரத்யேகமா உக்ரைன் தரப்பு வந்து குடுக்குறாங்க. ஏன்னா நைட் நேரத்தில அதிகமான ட்ரோன் தாக்குதல் நடக்கும். மத்த நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ கேஷுவலா நடக்கக்கூடியது. அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அதுபோல நடந்துட்டு இருக்கக்கூடியது தான். ஸோ இது போல நடக்கிறதுல, நைட் நேரங்கள்ல மட்டும் 87 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. அது மட்டும் இல்லாம கூடுதலா 95 மிசைல்களுக்கும் மேற்பட்ட மிசைல்கள ரஷ்யா தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ மேசிவான லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் இந்த தடவையும் ரஷ்யா தரப்பு வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, முதல்ல சுமி, அடுத்தது ஒடசா. ஒடசால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஹவுஸ் மாரி இருக்கும்ல, வேர் ஹவுஸு. ஸோ அதில வந்து தானியங்கள்லாம் வச்சிருந்துருக்காங்க. இந்த மிசைல் தாக்குதல்னால, ட்ரோன் தாக்குதல்னால அது வந்து தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுருச்சு. ரொம்ப நேரம் எரிஞ்சிருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஆனா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்லாம் ரொம்ப நேரம் எரிஞ்சிருக்குங்க தீ விபத்து. செகண்ட் டெட்டனேஷன் நடந்திருக்கு. 2வது ம மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காயமடைஞ்சிருக்காங்க அப்டிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. மக்களா, வீரர்களா அப்டிங்கிறது பார்க்குறேன்னா, ஃப்ரண்ட் லைன் கிடையாது இல்லையா? கொஞ்சம் உள்ள தள்ளி தானே இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால கருங்கடல்ல இருக்கிறனால ரஷ்யா இந்த ஒடசா பகுதிய ஹப்பா பயன்படுத்தியிருப்பாங்களா? ஆயுத ஹப்பா பயன்படுத்தியிருப்பாங்களா? அப்படின்ற கண்ணோட்டங்கள்ல பல அனலிஸ்ட் இருந்திருக்கு. ஸோ ஒடசால பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் சுமி. சுமி ஒரு ஃப்ரண்ட் லைன் டவுன். இந்த பகுதியில இருந்தா ரஷ்யாவோட பெல்கிராட், கர்ஸ்க்லாம் குறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த பகுதியும் போட்டு தர்ம அடி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. அது கூடவே களத்துல போயிட்டோம் அப்படின்னா ஸ்லோவியான்ஸ்க். ஸ்லோவியான்ஸ்க்ல பயங்கரமான வெடிசத்தங்கள் கேட்டிருக்கு. தொடர்ந்து 10 வெடிசத்தங்கள் கேட்டது அப்படிங்கிற போல செய்திகள், வீடியோ பதிவுகள உக்ரைன் தரப்பு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. என்ன இழப்புகள், ஏது, என்ன தகவல்னு வந்துச்சுன்னா அடுத்த தடவ பார்க்க ஆரம்பிக்கலாம். அது கூடவே மிர்னோகிராட், பொக்ரோஸ்க். ஸோ இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ் இந்த பகுதியில இருக்கக்கூடிய பல இடங்கள்லயும் சுக்குநூறா தாக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஆர்எஸ், ட்ரோன் தாக்குதல், அ மிசைல் தாக்குதல், ஃபேப் குண்டுகள்னு பல வகையான தாக்குதல்கள் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. போன வீடியோ பதிவு பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பக்ரோஸ்க்ல நடக்கக்கூடிய தாக்குதல் எவ்வளவு விகரஸா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல இந்த பக்ரோஸ்க் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. அது மேலயும் தாக்குதல் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் லோட் ஆயிருக்கும். ஸோ களத்துல தாக்குதலோட வீரியம் ரஷ்ய தரப்புல இருந்து அதிகமா இருக்கு. அவங்களோட ஃபயர் பவர் காட்டுறாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதிகமான வீரர்கள் ரஷ்ய தரப்புல இறக்குறாங்க. தினந்தோறும் குடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல 1500க்கு கம்மியா வந்ததே கிடையாது. ஸோ இந்த கால்குலேஷன் அடிப்படையில இறந்த உடல்களோட எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ரஷ்ய தரப்புலேருந்து போன தடவையும் சரி, இந்த தடவையும் சரி 909 அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா 909 உடல்கள் உக்ரைனோட வீழ்ந்த உடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இருக்கு. வேணுக்குனே இது போல செய்றாங்க. 909 உடல்கள இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும்போது குடுத்துருக்காங்க. இதுக்கு உக்ரைன் தரப்பு வந்து குடுக்கக்கூடிய உடல்களோட எண்ணிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கு. ஏன்னா மொத்தம் 41 இறந்த ரஷ்யாவோட வீரர்களோட உடல்கள உக்ரைன் தரப்பு வந்து குடுத்துருக்காங்க இந்த தடவ. போன தடவ 43 தான் குடுத்தாங்க. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க சொல்றது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கே அப்படிங்கிறோட தகவல்கள் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து இறந்த உடல்கள வந்து கண்டுக்கிறதே இல்ல. ஏன்னா பின்வாங்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு தொடர்ந்து. ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த கட்டாயத்தினால இறந்த உக்ரைனோட வீரர்கள் இதெல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கனால எக்ஸ்சேஞ்ச் பண்ற விகிதம் அதிகமா இருக்கு. அதுக்காக ரஷ்யால உயிரிழப்புகள் இல்லன்னு அர்த்தம் இல்ல. அப்படிங்கலாம் முட்டுக்கள ஒரு சைடுல இருந்து அப்படியே குடுத்துருக்காங்க. இப்படி சாஞ்சு இப்படி விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் முட்டு குடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால இப்படி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ இருதரப்பு சொல்லக்கூடிய தகவல்கள் உங்ககிட்ட குடுத்தாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ ஃபயர் பவர் ரஷ்யாக்கு ஹெவியா இருக்கு. உக்ரைன் கிட்ட அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த சமயத்துல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, இது என்னோட போரே இல்ல. இது பைடன் அவர்களோட போர் அப்படிங்கிற சொல்றாரு. அதாவது அமெரிக்கா ஒரு போர முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. உக்ரைன் என்னமோ இது எங்களோட சாவர்னிட்டி அந்த நிட்டி இது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது ட்ரம்ப் அவர்கள் இது என் போர் இல்லப்பா பைடன் அவர்களோட போர் அப்படிங்கிற சொல்றாங்க. 2வது உதவும் மாட்டேன். ஆயுதமும் குடுத்து உதவ மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா, மினரல் டீல் இருக்கு இல்லையா? அந்த மினரல் டீல்ங்கிறது உக்ரைனோட ஒப்பந்தத்துல கையெழுத்தாயிருக்கு. அதாவது ஃபுல்லா சைன் பண்ணல. அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் ஒப்பந்தம் இப்படி இருக்க போது. சாராம்சம்ல இரு தரப்புலயும் பேச்சுவார்த்தையோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நோட்ல இரு தரப்புலயும் வந்து ஒரு கையெழுத்த போட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மினரல் டீல் வரக்கூடிய நாட்கள்ல சைன் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது உக்ரைன்ல இருக்கக்கூடிய வளங்கள மட்டும் ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்குவாரு. அதாவது இதுக்கு முன்னாடி செஞ்ச உதவிகளுக்கு நாங்க குடுக்குறோம்.
இப்போதைக்கு அதுக்கு பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்க அழுத்தங்கள் குடுத்தாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா ரஷ்யாவோட பகுதி தான் கிரீமியா அப்படிங்கிறது நாங்க அங்கீகரிக்கிறோம். கூடவே ரஷ்யாவோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு போட்டிருக்கக்கூடிய எல்லா சாங்ஷனையும் நாங்க தூக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அமெரிக்க தரப்பு சொல்றாங்க. இதுல என்னன்னா ரஷ்யாவோட விமானங்கள் எல்லாத்தையும் அமுக்கி வச்சுக்கிறாங்க. அமெரிக்கா குடுத்தரலாம். மத்த நாடுகள்லாம் குடுக்க முடியுமா? அத வச்சு என்னென்னலாம் டிசைனா வேலைய பார்த்துருக்காங்களோ தெரியலையே! அப்படின்னு போல கேள்வி இருக்கு. ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்றாங்கன்னா, முடியாது. நாங்களா சாங்ஷன் தூக்க மாட்டோம். அமெரிக்கா வேணா தூக்கிக்கிட்டு அப்படிங்கிறதுல அவங்க தரப்புல இருக்கிறாங்க. ஸோ இப்ப இங்க இருக்கக்கூடிய சிக்கல் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு மிக பெரும் அளவுல அதுவும் இல்லாம ஜாப்ரஸியா, கெர்சன் இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவுது தான் அப்படிங்கிறதையும் ஒத்துக்க தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இல்லன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம் ரஷ்யா தான். கிரீமியா ரஷ்யாவு தான் அப்படிங்கிற ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல என்ன அமெரிக்கா ஒத்துக்கிறது, ஒத்துக்காததுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஒன்ஸ் இந்த டெரிட்டரின்னா ரஷ்யாவோடது தான் அப்படிங்கிறத அமெரிக்கா அங்கீகரிச்சுட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பைடன் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? ரஷ்யாவோட ஓல்டு டெரிட்டரிஸ், ரஷ்யாவோட நியூ டெரிட்டரிஸ். இல்ல ரஷ்யாவோட நியூ டெரிட்டரிஸ் அடிக்க தான் நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுல மட்டும் தான் விளையாடணும். ரஷ்யாவோட ஓல்டு டெரிட்டரிஸ்ல விளையாடக்கூடாது. அவரோட பதவி காலத்தோட இறுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் எஸ்கலேஷனுக்கு பரவால்ல போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதோட முடிவுகள் எடுத்து கேர்ஸ் பதவிக்குள்ளலாம் போனாங்க. ஏன்னா, அவருக்கு டைம் இந்த 3 வருஷம் இருந்துச்சு. அந்த 3 வருஷம் கேப்லலாம் அவர் ஒண்ணுமே பண்ணல. இறுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிக்குள்ள புகுந்தாங்க. ஸோ இது போல இறுதியில தான் அவர் எல்லாத்தையும் செஞ்சாரு. ஸோ ஒன்ஸ் அங்கீகரிச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த பகுதிய டிஃபெண்ட் பண்றது ரஷ்யாவோட ஒரு பொறுப்பு. ஸோ ரஷ்யா அந்த பகுதியில யாராவது தாக்குதல் பண்ணீங்கன்னா, நாங்க அணு ஆயுதம் போடுவோம், அது போடுவோம், இது போடுவோம்ன்னு சொல்லி எல்லாமே ரிட்டாலியேட் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு இருக்கு. இதுல ஒரு கேள்வி வரலாம். என்னப்பா ஒரு டெரிட்டரி வந்து இப்ப அமெரிக்கா அதிபர்ங்கிறவரு, இது ரஷ்யாவுதான்னு சொல்லிட்டாருன்னா, அடுத்த அதிபர் வந்து செல்லாதுன்னு சொல்லலாம்லன்னா, அப்படி கிடையாது. யுஎன்னோட சட்டப்படி ஒரு நாடு ஒரு இடத்த அங்கீகரிச்சிருச்சுன்னா, அது கடைசி வரைக்கும் அப்படித்தான். இந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாவுக்கு சேஃப்டியா இருக்கும். அமெரிக்காவுக்கு சேஃப்டியா இருக்கும். உலகப்போர்னு வந்து சைனா சப்ளை கிடைச்சாங்கன்னா அது வேற கதை. ஆனா ப்ராக்ஸி வார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது போல எதுவும் சிக்கல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. எஸ்கலேஷன் டைரக்ட்டா அமெரிக்காக்கு, ரஷ்யாவுக்கு வருது. அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும். அதுபோல ஒரு விஷயம் நடக்க போதில்ல. ஸோ அதனால இது ரஷ்யாவுக்கு சேஃப்டி தான் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ரஷ்யா அதிபர்கிட்ட கிளியரா இது போல விஷயங்கள் குடுத்தா, என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கு மேற்குலக நாடுகள் உக்ரைன்லாம் ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அது ரெட் லைன் அப்படிங்கிற செலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம இப்ப அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு உதவுறது வந்து விலக போறாங்க. இதுக்கு ஒத்துக்கல, இது போல டீலுக்கு ஒத்துக்கல அப்படின்னா. இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சகுனி ஆட்டம் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? இப்ப அ உக்ரைன் என்ன பண்றாங்கன்னா, சீனாவ வம்படியா ரஷ்யாவோட கோத்துடுறாங்க. சீனாவோட ஆளுங்க ரஷ்யாவுக்கு ஆதரவா எங்களோட சண்டை பிடிக்கிறாங்க. சீனாவோட ஆயுதங்கள் அதிக அளவுல ரஷ்யாவுக்கு குடுக்குறாங்க. அத பயன்படுத்தி எங்க மேல தாக்குதல் பண்றாங்க. அதனால நாங்க சீனா மேல சாங்ஷன் போடுறோம். இது போல செய்யறதுனால என்ன ஆகும்னா, உக்ரைன் டைரக்ட்டா சைனாவே எகெயின்ஸ்டா நிக்கிறாங்க. ஸோ உக்ரைன் டைரக்ட்டா சைனாவையும் பகைச்சுக்கிறதுனால, அமெரிக்காவும் சைனாவ பகைச்சுக்கிறாங்க. இப்ப ட்ரம்ப் அவர்கள் அப்படி வரினா, "நீ அப்படி வரியா?" அப்படிங்கிறது போல இவரு, "நான் இப்படி வரேன்." அப்படிங்கிறபோல இவரு சைனா கூட. ஸோ சைனாக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா, "நான் பண்ணித்தரேன். எனக்கு வேணுங்க. நீங்க செய்யுங்க." அப்படிங்கிறபோல ட்ரம்ப் அவர்கள் வந்து வழிக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு ஜெலன்ஸ்கி ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு இது அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இரு தரப்புலயும் எல்லா பக்கத்துலயும் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா என்ன சொல்ல போறாங்க? அமெரிக்காவோட அதிபர் என்ன சொல்ல போறாங்கன்னா, டீல் மட்டும் ஒப்பந்தம் ஆறதுக்கு மிக பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. வளங்கள் மட்டும் வேணும். பாதுகாப்பு ஆயுதங்கள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாரு? எங்களுக்கு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டேன். அது அமெரிக்கா தரமாட்டேன்றாங்க. யூரோப் வாங்கி கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்படியே கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் அசால்ட்டா அப்படி சொல்லிட்டாரு. உக்ரைனுக்கு தானே தரக்கூடாது. யூரோப் வாங்கலாம் இல்லையா? யூரோப் வாங்கிட்டு உக்ரைனுக்கு தரலாம் இல்லையா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வருது. ஸோ அதுபோல செய்வீங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பகுதியில என்ன மாரிலாம் நடக்க இருக்குன்ட்டு. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல 20வது MQ-9 ரீப்பர் ட்ரோனை யெமன் ஹவுதிஸ் டவுன் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் தொடர்ந்து ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ் கடந்த 3, 4 நாளா ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ் அதுவும் 300 ஸ்ட்ரைக்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா யெமன் ஹவுதிஸ் மேல தாக்குதல் பண்றது. ஸோ திரும்பி ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல யெமன் ஹவுதிஸ் தொடர்ந்து டெல் அவீவ்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்றதுக்காக மிசைல்களை ஏவி இருக்கிறாங்க. அதை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா யெமன் ஹவுதிஸோட அந்த மிசைல் லான்ச்சிங் கெப்பாசிட்டிஸை 300 ஸ்ட்ரைக் மேல அமெரிக்கா பண்ணியும் நியூட்ரலைஸ் பண்ண முடியல. அவங்க கெப்பாசிட்டி என்னன்றது அமெரிக்காக்கு இன்னும் தெரியல. இப்படி இருக்கும்போது இவங்களோட மிசைல்ஸ் எல்லாமே தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி போயிட்டே இருக்கு அப்படின்னா, இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே யெமன் ஹவுதிஸ் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க.
ஸோ இங்க இருக்கக்கூடிய மிசைல் தொலை தூரத்துல இஸ்ரேலோட நிலப்பகுதிக்குள்ளேயே போகுது அப்படின்னா, ஒருவேளை கத்தர், சவுதி இவங்களாம் ஒண்ணு கூடி வந்து திரும்ப யமன் ஹவுதீஸோட ஒரு சண்டை வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட மிசைல்லாம் எந்த அளவுக்கு அங்க விழுகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சேதம் அப்படிங்கிறது ஒன்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்குது அப்படின்னா, போருங்கிறது நடக்குதுன்னா, சேதம் மிக பெரும் அளவுல இருக்கும் அப்படிங்கிறாங்க. 2வது ஈரான் இருக்கிறாங்க இல்லையா? இந்த சேட்டலைட்லாம் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்னதான் சாங்ஷன் போட்டாலும் அட்வான்ஸ்டு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்குள்ள ஈரான் என்டர் ஆயிட்டாங்க. திரும்ப ஒரு ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா, மிலிட்டரிக்கு தேவைப்படக்கூடிய ராக்கெட்டை திரும்ப லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதனால இப்ப எப்படி ரஷ்யா சொல்றாங்க, உக்ரைன் கிட்ட இது மாதிரி கேப்பபிலிட்டிஸே இல்லைன்னு. ஈரானுக்கு வந்து இப்ப எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்கு. எந்த பிரச்சனை நடந்தாலும் நின்னு சமாளிக்கிற, நின்னு ஃபேஸ் பண்ணிக்கிற, மத்த நாடுகளோட உதவி இல்லாம இன்டெலிஜென்ஸ் டேட்டா எடுக்கிறதுலருந்து பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு இருக்கும். ஏன்னா இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடியது, அரேபியன் சீல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட விமானம் தாங்கி போர்க்கப்பலை கான்சன்ட்ரேட் பண்ணா போதும் ஈரான். ஸோ அதை மட்டும் தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னாலே பெரும் இழப்புகள் அமெரிக்கா சந்திக்கப்படும். அதுக்கப்புறம் யமன் ஹவுதீஸ் இந்த பிராந்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் காய்களை நகர்த்துறாங்க அப்படின்னா யாரு அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வராங்களோ அந்த நாடுகளுக்கு சேதங்கள் ஏற்படும் அப்படிங்கிற போல பல வகையான வியூகங்கள் பல அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிராந்தியத்துல எப்படி காய் நகர்கள் இருக்கு? அமெரிக்கா ஈரானுக்கு அழுத்தங்கள் கொடுத்து பார்த்தாங்க, அதுவும் செல்லுபடியாகல. உக்ரைனுக்கு கொடுத்தாங்க, அதுவும் செல்லுபடியாகல. ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்க, அதுவும் செல்லுபடியாகல. அப்புறம் சீனாக்கும் கொடுத்துருக்காங்க. சீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வார் போட்டிருந்தாங்க. இந்த ட்ரேட் வார்ல கொஞ்சம் சீனாக்கு வந்து டிப் ஆக ஆரம்பிச்சிருக்கு இண்டஸ்ட்ரியல் growth, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம். இப்போ அமெரிக்காவில் கொஞ்சம் பாசிட்டிவ் growth தெரியுது அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வருது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஓவர் த பீரியட்ல எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது போல. ஏன்னா சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டாலியேட் பண்றாங்க. அவங்களும் சும்மா இல்லை. ஏன்னா இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய எல்என்ஜியை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றாங்களாம். ஸோ இப்போ ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கக்கூடிய எல்என்ஜியை யூரோப் ஸ்டாப் பண்ணும்போது ரஷ்யாவோட எல்என்ஜிக்கு நீடு வர ஆரம்பிச்சிருச்சு சீனா. ஸோ அதிக அளவில் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் சீனா எல்என்ஜி கேஸை வாங்கிக்கிறதுனால ரஷ்யாவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால கூட ஜெலன்ஸ்கி அவர்கள் சீனாவை டார்கெட் பண்ணுறாரு. ரஷ்யாக்கான ஃபினான்ஷியல் உதவிகள் இது மூலியமாக போகுது இல்லையா, அதுவும் போகக்கூடாது அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் நினைக்கிறாரு அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லை, நார்த் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஷெல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாகிட்ட கொடுத்ததுனால தான் தாக்குதலே நடக்குது. இல்லைன்னா இது போல ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனே நடக்காது. மில்லியன் கணக்கான ஷெல்களை நார்த் கொரியா கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதனால என்ன நார்த் கொரியா மேலே நீங்கள் சாங்ஷன் போட்டுருவீங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்ட்டு. அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மிலிட்ரி எய்டு உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை பார்டர் கார்டு, சில முக்கியமான ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. செயலோட இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ப்ரொவேரி அப்படிங்கிறது போல ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, எங்க டாரஸ் மிசைலை கொடுக்குறேன்னு சொல்றீங்க, முதல்ல நம்மளை பாதுகாக்கிறதுக்கே டாரஸ் மிசைல் பத்தலை, அதுக்கு ரெடி பண்றதுக்கு வழியை பாருங்க. அதை விட்டு போட்டு அதை எடுத்து உக்ரைனை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அப்புறம் நாளைக்கு நம்மளை யாரும் காப்பாத்துறது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஜெர்மனி கிட்ட இருக்கக்கூடிய மொத்த டேங்கையும் ட்ரைன் பண்ணிடுச்சு உக்ரைன். ஏகப்பட்ட டேங்குகள் அவங்க ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய டேங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே வீழ்ந்துருச்சு. இப்போ டேங்குகள் வேணும்னாலே ஜெர்மனிக்கு திரும்ப ரீஸ்டாக் பண்ணணும். அதுக்கே வழி இல்லை. இப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய டாரஸையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பதில் எப்படி வரப்போகுது? டாரஸ் மிசைல்கள் கொடுப்பாங்களா? உக்ரைன் இதுக்கு மேலே யூரோப்பை நம்பி தொடர்ந்து ரஷ்யாவோட போர் செய்யுமா? அதுக்கு முடியுமா? கேப்பபிலிட்டி இருக்கா? அமெரிக்கா நம்பகத்தன்மையோட நடந்துக்குவாங்களா ரஷ்யாவுக்கு? இல்லை இது மிக பெரும் பிரச்சனையாக நடக்குமா? இல்லை பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூகமாக முடிச்சுக்குவாங்களா? என்ன நடக்கும்? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறார். ஸ்டே சேஃப். பை.